ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு. இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல்னே சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை நீங்கள் வந்து எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க, அது வாசம் வர வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளி பூண்டெல்லாம் போட்டு அதிலே வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கோங்க. அப்புறம் இந்த தண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 4 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி பருப்புக்கு 2 தக்காளி ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் ரசமும் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, இந்த தோசை மாவு கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ தண்ணியெல்லாம் அந்த வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த பருப்பை மட்டும் வச்சுட்டு இந்த கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா சூடாக இருக்கும்போதும் நல்லா மசிச்சிருங்க. ஸோ நீங்கள் பருப்பு கடையிறதா இருந்தால் இந்த மாதிரி மசிக்கிற தேவையில்லை. பட் குழம்புக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ரேண்டமாக மசிச்சு விட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாசிப்பருப்பு குழம்புக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கிரேவி மாதிரி இருக்கிறனால செம்ம சூப்பராக இருக்கும். உப்பு காரத்தோட செம்ம தூக்கலாக இருக்குங்க. இதுக்கு நான் என்னென்ன பொடி போட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன், அதையும் காமிச்சிடுறேன். உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலைங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் நம்ம ஒரு சமையலாம் குழம்பா. ஸோ அதெல்லாம் தாங்க மெயினாக. இப்போ அஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் சீரகம் போடணும். சீரகம் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணுங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். அப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு போட்டுடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த தூள் எல்லாமே போட்டுடணுங்க. அதாங்க மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றுனுங்க. தண்ணி மட்டும் ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதுங்க. அதுதான் கரெக்டான அளவுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது எந்த டம்ளரில் எடுத்துனோம், 1/2 டம்ளர் எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கொதித்து கெட்டியாக வருங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றின அளவுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கெட்டியாகி கொதிச்சு வரதுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வர நேரத்தில் மறக்காமல் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு கொதி வரும் பாருங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கெட்டியாக இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கு சப்பாத்திக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் கோயம்புத்தூர் ஈரோட்டிலலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் ஒரு வாரமே முடிவடைவாது. வாரத்தில் எப்படியும் இதை செய்வோம் நாங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.